Welcome to Santosh Perceives. So, guys, recently I hope like you are all getting enjoyed the recent interviews from Santosh Perceives. The reason behind that is like I just wanted to bring out all the talents which is hidden in the society. And நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா they are lot of people contributing toward the society. So I'm just trying to make sure என்னால் எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து கொண்டு வந்து என்னோட சேனலில் நான் காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை இதில். ஸோ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த வீடியோஸ் விச் ஐ எம் யூனோ ஷேரிங் இன் திஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறதுலாம். ஸோ காய்ஸ், அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வித் மிஸ்டர் ரவிக்குமார். ஓகே, ரவிக்குமார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா he has ample of experience. ஓகே, more than 10 years, I think like 13 years of experience அவருக்கு வந்து அக்குபஞ்சரில் இருக்குது. ஓகே, ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ ஒரு சின்ன எயில்மெண்ட்டுக்காக வந்து அவர்கிட்ட போனேன். ஐ மீன் பிரமாதமாக எனக்கு ரெக்வரி ஆச்சு. ஓகே, அண்ட் இந்த மீன் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்குபஞ்சரிஸ்ட் ஆர் சோஷியல் ஆக்டிவ் இவங்களெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது நோ, ஐ மீன் ஐ எம் நாட் ஸ்பான்சர்டு. ஓகே, அதில் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் ஷியோர் தட் ஐம் நாட் கெட்டிங் ஸ்பான்சர்ட் எனி திங். த திங் இஸ் ஐம் ஜஸ்ட் கம்மிங் அவுட் ஃப்ரம் மை ஹார்ட். ஓகே, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, ரொம்ப ஜென்யூனாக இருக்கோ அவங்களெல்லாம் பார்க்குறேன், பேசுகிறேன். ஐ மீன் அது வந்து உங்களுக்கும் தெரியணும்னு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அந்த ரிலேட்டட் திங்கில் பார்த்தீங்கன்னா இவர் மிஸ்டர் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா எனக்கு தட் ஐ வாஸ் ஆல்ரெடி சேயிங் டு யூ தட் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐவ் பீன் க்யூர்ட் ஆஃப் ஸ்மால் எயில்மெண்ட் எனக்கு இருந்ததில். அதனால் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அண்ட் அவரை வந்து நான் கேட்டேன் அந்த மாதிரி ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ அதை தொடர்ந்தனால தான் நான் வந்து அவர்கிட்ட அந்த அக்குபஞ்சர் பற்றியும் ஜென்ரலாக வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்கணும் எல்லாமே அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஸோ வந்து இஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன் அண்ட் ஹி ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்யூபஞ்சர். அந்த மெடிசனில் பார்க்கணும், ஐ மீன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்களும் வந்து பார்க்கணும், நீங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமெல்லாம் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு give my best in this interview through Mr. Ravikumar. So without wasting our time, let me get entered into our next interview with Thiru Ravikumar, acupuncturist. Thank you very much. என்னோட பேர் ரவிக்குமார். நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட். கடந்த 13 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இதில் வந்து கடந்த 8 வருடங்களாக அக்குபஞ்சர் கிளாஸஸும் எடுக்கிறேன். அதாவது பேசிக் கிளாஸில் இருந்து வெல் அட்வான்ஸ்டு கிளாஸ் வரைக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து ஐம் இன்ஜினியர். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். நான் அதை முடிச்சுட்டு ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சில வருடங்களாக அதுதான் போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து மருத்துவத்துறை மேலே ஒரு பெரிய ஈடுபாடு. அப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ஏதாவது நம்ம வந்து எடுத்துக்க முடியுமா, இதை நம்மளே வந்து யூஸ் பண்ணி அது மூலிமா ஆரோக்கியமாக இருக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போது வந்து ஆக்சிடெண்ட்டில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, ஸோ அவங்க மூலிமா எனக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணேன், அக்குபஞ்சர் வந்து அது என்ன, அதை பார்க்க எனக்கு கொஞ்சம் வந்து ஆர்வமாக இருந்தது. ஏன்னா அது வந்து கான்செப்டே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சரி, இதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த அக்குபஞ்சருடைய பேசிக்ஸே எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவங்கள்லேருந்து வரும். இந்த பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதை தான் முதல்ல நான் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, அதை பார்க்கும்போது ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதை முறையாக நான் வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எனக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா இதில் இந்த மருத்துவத்தில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. ஸோ இன்டேக் நம்ம வந்து எதுவுமே எடுக்க போகிறதில்ல. நம்ம உடம்புல இருக்க எனர்ஜியை வச்சு நம்ம உடம்பு வந்து சரி பண்ணிக்க போகிறோம். இப்போது இயற்கையில் பார்த்திங்கன்னா எல்லாருடைய உடம்புக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. என்னென்னா அந்த உடம்பு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கொள்ளும். இதை அக்குபஞ்சர் என்ன பண்ணுது, கொஞ்சம் ஊக்குவிக்குது, அவ்வளோதான்.
எங்கே வந்து எனர்ஜி பிளாக் இருக்கோ அதை பார்த்து அது வந்து சரி பண்ணி விடுது. ஸோ அப்போ என்னென்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜீரோ சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அக்குபஞ்சரில் வந்து குரோனிக் டிசீஸ்க்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குதா? அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி, ரொம்ப வந்து அவசியமான கேள்வி. ஏன்னா க்ரானிக் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 மந்த்ஸ் கிராஸ் பண்ணிட்டாலே, ஒரு டிசீஸ் வந்து 6 மந்த்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு, அந்த டிசீஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னாலே அதை க்ரானிக்னு எடுத்துக்கலாம். பட் பேசிக்காகவே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த க்ரானிக் இஷ்யூ இருந்து வரவங்க ஒரு மினிமம் 10 இயர்ஸாவது உங்களுக்கு ஆகிருக்கும். 10, 15, 20 அந்த மாதிரி 20 இயர்ஸ் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் பேஷண்ட்ஸ். இப்படி இருக்கவங்க தான் க்ரானிக்காக நம்மக்கிட்ட வருவாங்க. இது சாதாரண க்ரானிக் இல்லை, இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லிக்கலாம், எக்ஸ்ட்ராடினரி க்ரானிக்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரானிக் இஷ்யூஸை அக்குபஞ்சரில் நம்ம ட்ரீட் பண்ண முடியும், அட்ரஸ் பண்ண முடியும். சார், இப்போ க்ரானிக் டிசீஸில் ட்ரீட் பண்ண சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்து நிறைய பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர், பிபி இருக்குது சார். பிபி இருக்குது, சுகர், டயபெட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிபி எப்படி சார், எந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? ஹவு ஃபார் யூ ஆர் கான்ஃபிடென்ட்டு, அதை பற்றி சொல்லுங்கள். பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஸோ அதை பற்றி ஒரு ஓவரால் ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பிபிங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. சின்ன வயசுலேருந்து முதியோர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லக்கூடாது, பெரும்பாலானவங்களுக்கு இருக்குது. இந்த பிளட் ப்ரெஷரு 2 வகையாக இருக்குது. ஒன்று ஹை பிபின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லோ பிபி. இது ரெண்டுக்குமே அடிப்படை காரணம் என்ன, இதை வந்து எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது அக்குபஞ்சரில் க்ளீனாகவே இருக்குது. இதை செய்யவும் முடியும். ஆனால் செய்ய முடியும் அப்படின்ன உடனே டக்குன்னு வந்து நீடில் எடுத்து போட்டு அதை வந்து சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி வரும். உடனே பண்ண முடியுமான்னு வரும். அப்படி இல்லை. இப்போது இதை நான் பேசும்போது 3 விஷயங்கள் வந்து பேசி ஆகணும். என்னென்னா உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு மனிதரும் யூனிக் பாடி. ஸோ ஒருத்தங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பாடி அமைப்பில் இருந்து, அவங்களுடைய கல்ச்சர்லேருந்து, அவங்க இருக்கிற சூழ்நிலையிலேருந்து பல விஷயங்கள் வந்து வேறுபாடானதாக இருக்கும். அப்போது இந்த பிபிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு அளவை வந்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து இதுக்குள்ளே இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் செக் பண்ணால் பத்தாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது பண்ண வேண்டாம்னு சொல்லலை, பண்ணிக்கலாம். பட் இதை மட்டும் செக் பண்ணால் பத்தாது. இந்த வேல்யூ செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்கா, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல வந்து நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதில். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை நோட் பண்ணிக்கணும். இதை சிம்டம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து மாறுபாடானதாக இருக்குது. அதாவது இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டோம். அப்போது இயற்கை கூட இணைஞ்சு வாழாதப்போ தான் நமக்கு பிரச்சனையே வருது. பட் காலகட்டாயம், நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா, அந்த இயற்கை கூட வந்து சேர்ந்து வாழ முடியாத மாதிரி இருக்குது. இப்போது அக்குபஞ்சரில் நம்ம ட்ரீட் பண்ணுறோங்கும்போது, அக்குபஞ்சருங்கிறது இயற்கை கூட இணைஞ்ச ஒரு சிஸ்டம். ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போது பஞ்சபூதங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அப்போது இந்த பஞ்சபூதங்கள் வந்து எப்படி வந்து வேலை செய்தோ, இந்த பஞ்சபூதங்கள் வந்து எந்தெந்த நேரத்தில் எது ஆக்டிவாக இருக்குமோ இதுக்கு தகுந்த மாதிரி உடம்புலையும் வந்து சில மாறுதல்கள் வரும். ஸோ அது கூட நம்ம வந்து இணைஞ்சு போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து வியாதிகள் வந்து வராமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில விஷயங்கள் இருக்குது. நைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ சில விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ பகலுங்கிறது என்ன அப்படின்னா, முழுக்க வந்து ஒரு சூடான நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இரவு அப்படிங்கும்போது இது வந்து குளிர்ச்சியானது. இப்போது பகல் நேரத்தில் எப்படி இருக்கணும், குளிர்ச்சியான நேரத்தில் எப்படி இருக்கணும், நேச்சுரலாகவே தெரியுது. இப்போ பகல் அப்படிங்கும்போது நம்ம அப்போ ஆக்டிவாக வந்து இருக்க வேண்டிய நேரம். இரவு அப்படிங்கும்போது ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய நேரம். பட் இதுவே வந்து நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட் ஃபுட்டு எடுக்கிறது நைட்டு 9 மணி 10 மணிக்கு மேலே, 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமிங் வந்து டைஜஷன் ரொம்ப பூராக இருக்கக்கூடிய நேரம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து கண்டிப்பாக உடம்பை பாதிக்கும். அப்போது இதுவுமே வந்து வியாதிகள் வரதுக்கு உண்டான முக்கியமான காரணம். அப்போது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம்.
ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ரிவர்ஸ் பண்ணலாம். பட் என்னென்னா ஃபர்தராக உங்களுக்கு வராமல் இருக்கணும், நீங்கள் வந்து முழு ஆரோக்கியத்தோடு அதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2. 3வது பாயிண்ட்டு, இப்போது உதாரணத்துக்கு 20 வருஷமாக பிபி இருக்கிற ஒருத்தர் அவரை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும் நிறையா. ஏன் அப்படின்னா 20 வருஷமாக பிபி இருக்கிறது மட்டும் பிரச்சனையாக இருக்காது, அதனால் வந்தக்கூடிய விளைவுகள் நிறைய வந்து உடம்புல இருக்கும். இப்போ இது வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லோவாக தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு கார் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து டேர்ன் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு பிரேக் அடித்து அப்படியே திருப்ப முடியாது. முதல்ல வந்து ஸ்பீடை குறைக்கணும், அப்புறம் பிரேக் பண்ணணும், அப்புறம் வண்டி நிற்கும், அதுக்கப்புறம் நீங்கள் டேர்ன் பண்ணணும். ஸோ இதே தான் வந்து நம்மளுடைய பாடியிலும் நடக்க போகுது. நான் சொல்கிறது எல்லாமே எப்படின்னா நம்ம நேச்சர் கூட இணைஞ்சு போகிற மாதிரி தான் அக்குபஞ்சர் வந்து இருக்குது. ஸோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இது என்னென்னா டைம் எடுக்கும். ஒரு ஒரு வியாதிக்கும் வியாதியை பொறுத்து நம்ம டைம் சொல்ல முடியாது. அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள பொறுத்து தான் நம்ம அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இவ்வளோ நாள் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சார், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கொஷின் சார். ஸோ ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் பர்செப்ஷனில் ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னா ஒரு அக்குபஞ்சரிஸ்டாக நான் வெஜிடேரியனோ பொதுவாக எப்படி சாப்பிட்ணும், ஒரு டெய்லி ருட்டீனாக, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக பேசலாம். ஏன்னா இது ஒரு பெரிய விவாத பொருளாகவே இருக்குது. இப்போது உணவு பொறுத்த வரைக்கும் சைவம் அசைவம் அப்படின்னு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உடம்புக்கு எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதோ அதான் உங்களுக்கு உகந்த ஃபுட்டு. நீங்கள் உங்களுக்கு நான்வெஜ் பிரியராக இருக்கலாம், வெஜ் பிரியராக இருக்கலாம். அது உங்கள் பாடிக்கு ஒத்துக்குதா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ஃபுட்டு வந்து இது தான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் நம்ம எந்த வகையான பாகுபாடும் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன முக்கியமாக இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி வந்து என்ன ஃபுட்டு விளையுதோ அதுதான் உங்கள் உடம்புக்கு உகந்த ஃபுட்டு. ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்திங்கனாலே உங்கள் வந்து நார்மலாக வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கலாம். பட் என்னென்னா ஃபுட்டை எடுக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னால் என்ன நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா பசி இருக்குதான்னு பார்க்கணும், அவ்வளோதான். பசி இருந்தால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தகுதியானவர், என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பசியினோட அளவை பொறுத்து ஃபுட்டுடைய அளவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி நீங்கள் எப்போவுமே ஃபுட் எடுக்க வேண்டாம். ஒரு 3/4 வயிறுக்கு ஃபுட்டு எடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், டைஜஷன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. 2வது விஷயம், இப்போ ஃபுட்டுன்னு பார்க்கும்போது அது கூட வாட்டர் வந்துடும். அப்போ தண்ணி வந்து எவ்வளோ குடிக்கணும், எப்போ குடிக்கணும், இதை பற்றியும் வந்து நிறைய வந்து டிஸ்கஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம ரொம்ப யோசிக்காமல் சிம்பிளாக பார்க்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி தான். தாகம் இருந்தால் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். அப்போ தண்ணி குடிக்கும்போது எவ்வளோ குடிக்கணும், அளவு பார்க்க வேண்டாம். ஏன்னா அளவு வந்து உங்கள் உடம்பே சொல்லும், இவ்வளோ தண்ணி குடிக்கும்போது போதும் அப்படின்னு தோணும், அதோடு நிறுத்திடுங்க. அது 1/2 லிட்டர் ஆகலாம், 1/4 லிட்டர் ஆகலாம், 1 லிட்டர் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒருத்தனுடைய உழைப்பை பொறுத்து மாறும், உடல் உழைப்பை பொறுத்து. இப்போ ஒருத்தர் ஏசி ரூம்லேயே வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் தண்ணி குறைவாக தான் எடுத்துக்குவார், அவருக்கு வந்து குறைவாக தான் தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து அதை வந்து அளவு வச்சு நீங்கள் குடிக்க முடியாது. ஏன்னா நேச்சுரலாக வந்து பாடியினுடைய கண்டிஷன் சில்லுன்னு இருக்கும் ஏசி ரூமில் இருக்கும்போது. இதே வெளியிலே ஃபீல்டில் சுற்றிட்டு இருக்க ஒருத்தர் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும், அப்போ அவங்க அதிகமாக தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பசிக்கும்போது சாப்பிட்ணும், தாகம் இருக்கும்போது தண்ணி குடிக்கணும். இவ்வளோ தான் வந்து அக்குபஞ்சர் சொல்லுது. மற்றபடி சிறப்பான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. அவங்களுக்கு பிடித்தது தான் சிறப்பான உணவு. லேமேனுக்கு ஒரு காமன் மேனுக்கு அக்குபஞ்சரே தெரியாமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அக்குபஞ்சர்னா என்னன்னு எப்படி சார் புரியுது? இப்போது அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய ஆரிஜின் எங்கன்னு கேட்டிங்கன்னா சைனா. எவ்வளோ பழமையானதுன்னா ஒரு 5000 இயர்ஸ் ஓல்டு. இப்போ அதுக்கு முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சில கருத்துக்கள் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து இங்கேருந்து போன வர்மா தான், அதுதான் அக்குபஞ்சராக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிக்கலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 பாயிண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. வர்மாவும் அக்குபஞ்சரும் புள்ளிகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பண்ணுற விதம் தான் வேறு. ஸோ அப்போ வந்து நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான விஷயந்தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பரிச்சயமான விஷயந்தான் வர்மாங்கிறது. அந்த வர்மாவை பேஸ் பண்ணி தான் அக்குபஞ்சர் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இப்போது வர்மா அப்படின்னா உடலில் இருக்கிற சில முக்கியமான புள்ளிகளை ப்ரெஷர் கொடுத்து தூண்டி விடுவாங்க. இது வந்து அக்கு ப்ரெஷர்னு ஒரு டைப் இருக்குது. இது அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் வந்து வித்தியாசமானது வர்மாங்கிறது. நம்ம அதுக்குள்ளே வந்து டீட்டெயிலாக போக வேண்டாம், ஏன்னா வர்மாங்கிறது ஏற்கனவே இருக்குங்கிறதுனால நான் சொல்ல வரேன். தமிழ் மருத்துவம்
ஸோ இதே மாதிரி தான் அக்குபஞ்சரும் இருக்குன்னு சொல்ல வரேன். எப்படின்னா, அதுக்கு பதிலாக எக்ஸ்டர்னலாக எந்த ப்ரெஷரும் கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பதிலாக ரொம்ப நுண்ணியமாக இருக்கக்கூடிய ஊசி, ரொம்ப ரொம்ப மெலிசான ஊசி. அந்த ஊசி நார்மலாக நம்ம போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது, அதோட ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த ஊசியை இந்த உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பான பாயிண்ட்ஸில் அந்த புள்ளிகள் வந்து எந்த பிரச்சனைக்கு தேவையோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பான புள்ளியில் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாரோடைய பாடியிலையுமே இயல்பாக ஒரு எனர்ஜிங்கிறது ஓடிட்டுருக்கு. இந்த எனர்ஜி வந்து கரண்ட்டுக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம். ஒரு கரண்ட் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரண்ட்டுங்கிறத அக்குபஞ்சர் என்ன சொல்கிறாங்கன்னா சி அப்படின்னு சொல்லுவாங்க. QI அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் நம்ம சீன்னு படிக்கணும். இந்த சீங்கிறது தான் உடம்புல ஓடக்கூடிய எனர்ஜி. இந்த ஒரு புள்ளியில் நீங்கள் ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற அந்த எனர்ஜி தூண்டப்படும். இப்போது இதுக்கு முன்னாடி இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு, உடம்பில் ஓடுற எனர்ஜியில் எங்கேயோ ஒரு குறைபாடு அல்லது ஒரு தடை இது வந்திருக்கு. இதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து வியாதியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போது இந்த தடையை இந்த ஒரு சின்ன ஊசியின் மூலமாக, அந்த ஊசியை இன்சர்ட் பண்ணுறது மூலமாக அங்கே இருக்கிற எனர்ஜியை தூண்டி அந்த பிளாக்கை நம்ம வந்து சரி பண்ணுறோம். இல்லை எனர்ஜி வந்து குறைபாடை வேறு இடத்துல இருக்கிற எனர்ஜியை வச்சு அதை சமன்படுத்துகிறோம். இப்படி சமன்படுத்தும் போது உடம்பு வந்து தன்னைத்தானே ரெக்கவரி பண்ணிக்கிற ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துது. ஸோ உடம்பு தன்னைத்தானே தான் ரெக்கவர் பண்ணிக்குது, அதுதான் உண்மை. ஆனால் நீடில் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. ஸோ உங்கள் உடம்புல இருக்க எனர்ஜியை தூண்டி உங்கள் உடம்பையே சரி பண்ணிக்கிறது தான் அக்குபஞ்சருடைய கான்செப்ட். இப்போ அக்குபஞ்சர்னாலே மக்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது சார். என்ன அப்படின்னா, ஊசி அப்படின்னா அந்த சின்ன நீடில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதில் வந்து அது ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணி ஏதாவது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயமும் இருக்குது மக்கள்கிட்ட. பட் தெரிஞ்சவங்களுக்கு அது இல்லை. பட் பேசிக்காக திடீர்னு ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது நல்ல ட்ரீட்மெண்ட் இது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி தெரியாதப்போ அது மேலே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நாலேஜ் இஸ் பவர். எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, ஆழமாக தெரிஞ்சுக்கிறோமோ, அந்தளவுக்கு அதில் இருக்கிற பயம் வந்து விலகிட போகுது. இப்போது அக்குபஞ்சருங்கிறது ஊசி தான், இல்லைன்னு சொல்ல நான். பட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப மெலிசான ஊசி. நான் காமிக்கிறேன். தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் அக்குபஞ்சர் ஊசி. எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி, இது நான் கையில் பிடிச்சது ஹேண்டில், இங்கே வரைக்கும் ஹேண்டில். இதுக்கப்புறம் உள்ளது தான் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஏரியா. இவ்வளோத்தையும் இன்சர்ட் பண்ண போகிறதில்ல, எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம். சரி, உங்களுடைய கேள்விக்கு வருவோம். இப்போது இந்த ஊசியை உடம்புல குத்தும்போது வலி இருக்குமா அப்படின்னு நார்மலாக எல்லாருக்குமே தோணும். ஊசி குத்துனா வலிக்க தானே செய்யும். இட்ஸ் ரியல், வலிக்க தான் செய்யும். சும்மா நச்சுக்க வந்து இல்லை வலிக்காது, நீங்கள் ஊசி போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லலை. ஊசிங்கிறது கண்டிப்பாக ஒரு வலி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த வலி எப்படி இருக்குன்னா, பேர் மினிமம், ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எறும்பு திடீர்னு சுருக்கம் கிடச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த வலி கண்டிப்பாக இருக்கும். அது இன்சர்ஷன் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன வலி இருக்கும். இன்னும் சொல்லணும்னா, அது இருந்தால் தான் உங்களுக்கு அது வந்து ரெக்கக்னைஸே ஆகும். அப்போ தான் அந்த எனர்ஜி, அங்கே இருக்க எனர்ஜி வந்து தூண்டப்படும். ஸோ இது வந்து பெரிய வலி ஒன்றும் கிடையாது, சிம்பிளான வலி தான். இப்போது நீங்கள் வந்து இந்த ஊசினால் பெரிய சைட் எஃபெக்ட் வருமானு கேட்குறீங்க. நம்ம நீடில் பண்ண போகிற இடங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சில பள்ளமான இடங்கள் தான். ஏன்னா அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படிப்பட்ட இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. உடம்புல வந்து நிர்ணயிக்கப்பட்ட புள்ளிகள் வந்து 361 இருக்குது, 361 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து 2 எலும்பு சேர்கிற இடம், அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம், இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் தான் அந்த பாயிண்ட் எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் எனர்ஜி வந்து போய் தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான இடத்துல இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஸ்கின்னை தாண்டி மசில், அதை தாண்டி ரொம்ப டெப்த்து போகிறதுக்கெலாம் அங்கே ஒன்றும் வந்து வேலை இல்லை. எலும்பில் ஆப்வியஸ்லி நீடில் போகாது. ஸோ எலும்புலையும் இது வந்து டச் ஆக போகிறதில்ல. அப்போது அந்த கேப்பில் மட்டும்தான் அது வந்து இன்சர்ட் ஆகி நிற்க போகுது. இந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுற இடம் எல்லாமே பள்ளமான இடம், கேப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்துல தேங்கியிருக்க எனர்ஜியை இந்த நீடில் தூண்டி விட்டோடனே அந்த எனர்ஜி பாடியில் மூவ் ஆகிட்டு எங்கே வந்து எனர்ஜி பிளாக் இருக்கோ அந்த எனர்ஜியை சரி பண்ணும். இதுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது.
சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்டில் பண்ணும்போது கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அப்போது இதில் சைட் எஃபெக்ட்னு நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உடம்புல இருக்க எனர்ஜியை தூண்டி விட போகுது, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து இட்ஸ் அ ட்ரை நீடில். அந்த நீடிலில் மருந்து எதுவும் இருக்காது. ஒரு ஏதோ மருந்தை வச்சு உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம்னு நினைக்க வேண்டாம். உடம்புல இருக்க எனர்ஜியை தூண்டி விடுறதுக்கு ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ சைடு எஃபெக்ட்டுங்கிறது இதில் நிச்சயமாக கிடையாது. சில பேர் உடனே அடுத்த டவுட் வரும், சரி கரெக்டான பாயிண்டில் போடாமல் வேறு எங்கேயாவது போட்டுட்டா அப்போ சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்போது இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீடில் நீங்கள் கரெக்டான பாயிண்டில் போட்டிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பக்கத்தில் போட்டிங்கன்னா ரிசல்ட் குறைவாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி சைடு எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு மறுபடியும் இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. நம்ம மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இந்த அக்குபஞ்சருக்கு வரவேற்பு இருக்குது சார்? இப்போ நான் அந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுலேருந்து, அதாவது ஒரு 15 இயர்ஸ் பேக், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றம் வந்திருக்கு. என்னென்னா, அப்போ நான் ஃபீல்டில் என்ட்ரு ஆன நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து அக்குபஞ்சர்னா என்னென்னு தெரியாமலே இருந்தது. அப்படின்னா என்ன, இப்படி ஒரு மருத்துவம் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து அதனுடைய செயல்பாடு, அதை படித்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் இப்போப்போ பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லணும்னா, இது வந்து WHO ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவம். அதனால் வேர்ல்டு வைடு வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இது என்னென்னா, இப்போ வந்து நமக்கு நாலேஜ் அதிகமாக வெளியில் என்ன நடக்குது, ஒரு கண்ட்ரியில் என்னென்ன மருத்துவம் இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம வந்து ஜென்ரலாக அப்படியே வந்து தெரிஞ்சுக்க வரும்போது அக்குபஞ்சர் வந்து ரொம்ப வேகமாக வளருது. அப்போது இப்போ ரைட் நோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ வந்து அவேர்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. மக்களுடைய வரவேற்பும் அதிகமாக தான் இருக்குது. என்னென்னா, 2 முக்கியமான காரணம். ஒன்று, இப்போது பெயின் கண்டிஷன் அப்படின்னு வந்தாங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வித்தின் 3 மினிட்ஸ். இன்னொன்று, ரிசல்ட் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆகும். ஒன்ஸ் ரிசல்ட் வருது அப்படின்னா ரிசல்ட்டை வந்து தக்க வச்சுக்க முடியும். மறுபடியும் அது போட்டால் தான் வந்து இப்போ வலி சரியாகும் அப்படிங்கிறதில்ல. அந்த கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகும் உங்களுக்கு. அதாவது பெயின் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு பெயின் குறைவான கண்டிஷனுக்கு போயிட்டுருக்கும். ஸோ பெயினை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருக்குது. ஓகே, அதனாலையும் வந்து ரொம்ப வந்து விருப்பப்படுறாங்க. ரெண்டாவது விஷயம், சைட் எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே. நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை, மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது. அவங்க சைடு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை வந்து விருப்பப்பட்டு வராங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பயங்கிற ஒரு காரணத்தினால, அது வலிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஆனாலும் இப்போது வந்து உங்களுக்கு இருக்க வலியும் நீடில் போடுற வலியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து கை தூக்க முடியல, அந்த ஷோல்டரில் வந்து பெயின் இருக்குது, ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னா, அந்த வலியும் அக்குபஞ்சர் நீடில் இன்சர்ட் பண்ணுற வலியும் கம்பேர் பண்ணி பார்த்தா அக்குபஞ்சர் நீடலினுடைய வலி ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்துடுறாங்க. அதனால் என்னென்னா, ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தீர்ற வரைக்கும் வராங்க. இது நான் வந்து ரியாலிட்டியில் வந்து பார்க்குற விஷயம். நான் ஒரு நாளும் வந்து பார்த்துட்டு இருக்க விஷயம். ஸோ இப்போ வந்து அவேர்னஸ் அதிகமாகவே இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது, வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காயகல்பம், அதாவது ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்குபஞ்சரில் அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருக்கா? அதாவது ஏஜை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, திருப்பி எங்கே ஆகணும் அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இது ஒரு நல்ல கேள்வி தான். இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஏன் வந்து காயகல்பம் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. என்ன